சிங்கள பேரினவாத அரசால் நிகழ்த்தப்பட்ட ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு நீதி கேட்டு திருச்சி சிறப்பு முகாமில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள தோழர் யோகராசா நவநாதன் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தி வேல்முருகன் தனது அறிக்கையில் வெளியிட்டுள்ளார். 7/9/1996 அன்று சுண்டிக்குளி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி தேர்வெழுதிவிட்டு வீடு திரும்பும் வழியில் 11 சிங்கள ராணுவத்தினரால் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். அவரை தேடி சென்ற தாய் ராசம்மா, தம்பி பிரணவன், குடும்ப நண்பர் சிதம்பரம் கிருபாமூர்த்தி ஆகியோரும் கொல்லப்பட்டு 4வரின் உடலும் வயல்வெளியில் புதையுண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இக்கொடூர நிகழ்வால் பெரும் கவலையுற்ற ஈழத்தமிழ் சொந்தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பன்னாட்டு மனித உரிமை அமைப்புகளும் மகளிர் அமைப்புகளும் சிங்கள பேரினவாத அரசுக்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக 7 ராணுவ வீரர்களும் 2 காவலர்களும் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டனர். கிருஷாந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனையை எதிர்கொண்ட ராணுவ வீரர்களில் ஒருவரான சோமரத்ன ராஜபக்சே இலங்கை நீதிமன்றத்தில் அளித்த வாக்குமூலத்தின் மூலமாகவே செம்மணி மனித புதைக்குழிகள் வெளிச்சத்திற்கு வந்தன. குறிப்பாக 1995-96 ஆண்டுகளில் இலங்கை ராணுவத்தினரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது தெரிய வந்தது. ஐநா சபையின் தலையீடு காரணமாக சோமரத்ன ராஜபக்சே அடையாளம் காட்டிய இடங்கள் சிலவற்றில் கொல்லப்பட்ட தமிழர்களின் எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டன. ஆனால் வழக்கம் போல் சிங்கள பேரினவாத அரசு புதைக்குழிகள் அனைத்தையும் முழுமையாக தோண்டி விசாரணை நடத்தாமல் கிடப்பில் போட்டது. அது மட்டுமின்றி 2009 ஆண்டு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் துணை கொண்டு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்களை கொத்து கொத்தாக இனப்படுகொலை செய்யப்பட்டதற்கான முறையான விசாரணையோ உரிய நீதியையோ இதுவரை பெற முடியாமல் உலக தமிழர்கள் மிகுந்த வேதனையில் உள்ளனர். இந்நிலையில் யாழ்ப்பாணம் நீதிபதி ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா குழுவின் பங்கேற்போடு தமிழீழத்தில் பல்வேறு இடங்களில் அகழ்வு பணிகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்றது. அந்த அகழாய்வில் அரியாலை சிந்துபாத்தி பகுதியில் இருந்த புதைக்குழியில் இருந்து சிறு குழந்தை உட்பட கொல்லப்பட்ட 5 தமிழர் உடல்களின் எச்சங்கள் தோண்டி எடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழிகள் என்பது சிங்கள பேரினவாத அரசு மேற்கொண்ட தமிழ் இனப்படுகொலைகளில் ஒரு சிறு துளி மட்டுமே. இதுபோன்ற ஏராளமான மனித புதைக்குழிகள் ஈழத்தாயகம் முழுவதும் பரவி கிடக்கின்றன. இந்நிலையில் சிங்கள பேரினவாத அரசால் கொன்று குவிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களின் மறைவுக்கு நீதி விசாரணை கேட்டும் ஈழத்தமிழர்களுக்கான சம உரிமை கேட்டும் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழர் யோகராசா நவநாதன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 4 நாட்களாக அவர் மேற்கொண்ட போராட்டத்தில் நீர் கூட அருந்தாமல் இருப்பதால் யோகராசா நவநாதன் உடல்நிலை மிகவும் மோசமாகி இருப்பது வேதனை அளிக்கிறது. எனவே தோழர் யோகராசா நவநாதனின் கோரிக்கையை ஏற்று சிங்கள பேரினவாத அரசால் கொன்றொழிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களின் மறைவுக்கு உரிய நீதி விசாரணை நடத்தவும் ஈழத்தமிழர்களுக்கான சம உரிமை கிடைக்கவும் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் திருச்சி சிறப்பு முகாம் என்கிற கொடூர முகாமில் அடைக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழர்களை விடுதலை செய்து அவர்கள் விரும்பும் நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே வாழ விரும்பினால் அதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு செய்து தர வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கோ அல்லது ஈழத்தில் வாழுகின்ற தமிழர்களுக்கோ சம உரிமை கிடைக்கவும் சிங்கள பேரினவாத அரசால் வேட்டையாடப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு உரிய நீதி கிடைக்கவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது. எனவே உடல்நிலை மிகவும் மோசமடைந்து வரும் நிலையில் தோழர் யோகராசா நவநாதன் தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று அக்கட்சி தலைவர் வேல்முருகன் தனது வலைதளத்தில் கூறியுள்ளார்.